வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷினா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மனித குலத்திற்கான நடவடிக்கைகளுக்கான அழைப்பு என்ற கருப்பொருளின் கீழ் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படும் உலக மனிதாபிமான தினத்தில் வெளியுறவு அமைச்சரும் தேசிய மனித உரிமைகள் குழுவின் தலைவருமான டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானி மனிதாபிமான ராஜதந்திரத்திற்கான பஹ்ரைன் ராஜ்யத்தின் உறுதிப்பாட்டை ஆழமாக வேரூன்றிய கலாச்சார மதிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கான சர்வதேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய தூணாக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் பின் ஹமத் கடல் பாரம்பரிய பருவத்தின் 8வது பதிப்பின் ஒரு பகுதியாக நடைபெற்ற அவரது உயிர்நிலை ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கிலீஃபா அவர்களின் முத்து டைவிங் பந்தயத்தில் ஹரே போட்டியில் பஹ்ரைன் முத்து மற்றும் ரத்தினம் கற்கள் நிறுவனம் தானத் பங்கேற்றுள்ளது. போட்டியின் போது பிரித்தெடுக்கப்பட்ட முத்துக்களை ஆய்வு செய்வதற்கு பொறுப்பான சிறப்பு அமைப்பாக தானத் பங்கேற்றுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சிகள் விவகாரங்கள் மற்றும் வேளாண்மை அமைச்சர் வேல் பின் நாசர் அல் முபாரக் பஹ்ரைன் அரசியல் மேம்பாட்டு நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய பாதைகள் திட்டத்தின் 3வது குழு அமர்வில் பங்கேற்றார். உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் விவசாய நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் தேசிய முயற்சிகளுடன் நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அமைச்சகத்தின் பங்கு மற்றும் அதன் முயற்சிகளை அமைச்சர் அல் முபாரக் மதிப்பாய்வு செய்தார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். பஹ்ரைன் விண்வெளி நிறுவனத்தின் BSA தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் முஹம்மது இப்ராஹிம் பின் அல் அசீரி செயற்கைக்கோள் அமைப்புகளில் தொழில்நுட்ப புரட்சியை ஆதரிப்பதற்கான தரை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான சர்வதேச கருத்தரங்கு என்ற சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்றுள்ளார். இது எதிர்கால உள்கட்டமைப்பு கட்டமைப்புகளுக்குள் ஒருங்கிணைந்த விண்வெளி அமைப்புகளை உருவாக்குவதற்கான மாநிலங்களின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக செயற்கைக்கோள் அமைப்புகளில் தொழில்நுட்ப புரட்சியை ஆதரிப்பதற்கான தரை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது பற்றி விவாதித்தது. பொதுத்துறையில் நிலைத்தன்மைக்கான செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாடுகளை ஆராய்வதற்காக நிலையான வளர்ச்சி அமைச்சகம் பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள அரசு நிறுவனங்களுடன் பெயின் மற்றும் கம்பெனி மற்றும் உலக பொருளாதார மன்றம் WEF உடன் இணைந்து ஒரு பட்டறையை நடத்தியது. தொழில்கள் முழுவதும் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் AI பயன்பாட்டு நிகழ்வுகளை அடையாளம் காண பெயின் மற்றும் கம்பெனி மற்றும் WEF-இன் நிலையான மெனா LSM சமூகத்தின் தலைவர்கள் தலைமையிலான ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பட்டறை நடைபெற்றுள்ளது. போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் நில போக்குவரத்து மற்றும் அஞ்சல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் ஃபாத்திமா அப்துல்லா அல் தாயன் மற்றும் விமான வழிச்செல்லுதல் மற்றும் வானிலை சேவைகளுக்கான உதவி செயலாளர் யாசின் அல் சயீத் ஆகியோர் அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு துணை செயலாளர்களுக்கான GCC குழுவின் 31வது கூட்டத்தில் பங்கேற்றார். குவைத்தில் உறுப்பு நாடுகளின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் மற்றும் GCC பொது செயலகத்தின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கூட்டம் நடைபெற்றது. செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin.
மீண்டும் வணக்கம். பாகிஸ்தானின் வடமேற்கில் திங்கட்கிழமை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் அதிகாரிகள் மீண்டும் தொடங்கியுள்ளனர். அங்கு திடீர் வெள்ளம் காரணமாக 300ற்கும் மேற்பட்டோர் பல மணி நேரம் தங்கள் முயற்சிகளை நிறுத்தி வைத்துள்ளனர். வெள்ளிக்கிழமை தொடங்கிய மழையால் வடக்கு பகுதிகளில் பல உயிரிழப்புகள் மற்றும் அழிவுகள் ஏற்பட்டதாகவும், மலைப்பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டதாகவும், வீடுகள், கட்டிடங்கள், வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் அடித்து செல்லப்பட்டதாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கிழமை தென்கிழக்கு மாகாணமான சியோன்க்ரோவில் பயணிகள் ரயில் மோதியதில் 2 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சியோங்டோ புல் ஃபைட்டிங் ஸ்டேடியம் அருகே காலை 10:50 மணியளவில் தெற்கு கியோங்சாங் மாகாணத்தில் ஜின்ஜூவிற்கு செல்லும் முகங்காவில் ரயிலில் தண்டவாளங்களுக்கு அருகில் சரிவில் கட்டமைப்புகள் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது 7 தொழிலாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கொரிய காவல்துறை மற்றும் அரசு நடத்தும் கொரிய ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.